தோல்விக்கென்றே பிறப்பெடுத்த துரதிர்ஷ்டக்காரன். தன்னோட வாழ்க்கையில் வெறும் தோல்விகளை மட்டுமே பார்த்த ஒரு பையன். பிழைக்க தெரியாத முட்டாள்னு 18 வயசு பையனை திட்டுற அப்பா, அதை பார்த்து கிண்டல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தாங்க முடியாத அந்த பையன் தற்கொலை செய்ய முயற்சி செய்கிறான். எல்லா தோல்விகளையும் ஒத்துக்கிட்டு கடைசியில் சாதிச்சு கட்டுன அந்த பையன் வேறு யாரும் இல்லைங்க, சாய்கிரோ ஹோண்டா. அப்படி ஹோண்டா வாழ்க்கையில் என்னதான் நடந்தது வாங்க பார்க்கலாம். உலகத்திலே மிக பிரபலமான டொயோட்டோ கம்பெனிக்கு பிஸ்டன் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறது தான் ஹோண்டாவின் கனவு. ஒரு வருஷத்திலே கஷ்டப்பட்டு சாம்பிள் பிஸ்டன் ரெடி பண்ணி டொயோட்டோ கம்பெனிக்கு கொண்டு போனார். ஆனால் டொயோட்டோ கம்பெனி உங்கள் பிஸ்டன் நல்ல குவாலிட்டியாக இல்லைன்னு சொல்லி அவரை வெளியே போக சொல்லிட்டாங்க. அதுக்கு கவலைப்படாத ஹோண்டா தான் கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் முதலீடு செஞ்சார். அதுக்கு கூட இருந்தவங்க இவன் கடைசியில் பைத்தியம் முடிச்சு தான் அலைய போகிறான்னு கேலி கிண்டல் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் கவலைப்படாத ஹோண்டா பல மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சி புதிய பிஸ்டன் சாம்பிள் ரெடி பண்ணுறாரு. இந்த தடவை டொயோட்டோ கம்பெனிக்கு பிஸ்டன் ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. ஹோண்டாவுக்கு பெரிய கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. இந்த கான்ட்ராக்ட் முடிக்க பெரிய ஃபேக்ட்ரி கட்ட வேண்டியது இருந்துச்சு. அந்த டைமில் ஜப்பான் உலகப்போருக்கு தயாராகிட்டு இருந்ததால் ஹோண்டாவுக்கு 10 மூட்டை சிமெண்ட் கூட கிடைக்கல. தன்னோட கனவுல இருந்து கொஞ்சமும் பின்வாங்காத ஹோண்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சிமெண்ட்டுக்கு பதிலாக மாற்றுப்பொருள் உருவாக்க ஃபார்முலா ரெடி பண்ணுறாரு. தனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி பல மாதம் கஷ்டப்பட்டு ஒரு ஃபேக்ட்ரியை கட்டி முடிக்கிறாரு. பிஸ்டன் ரெடி பண்ணுற வேலைக்கு ஆட்களையும் தன்னோட தொழிற்சாலையில் சேர்த்துறாரு. அதே சமயம் 2வது உலகப் போர் ஸ்டார்ட் ஆகுது. அமெரிக்கா போட்ட குண்டில் ஹோண்டாவோட ஃபேக்ட்ரியோட பெரும் பகுதி நாசமாகுது. ஹோண்டா தன்னோட வேலையாட்களை சேர்த்துக்கிட்டு தானே தொழிற்சாலையை சரி பண்ணுறாரு. மறுபடியும் தன்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிற டைமில் நிலநடுக்கம் வந்து மொத்த தொழிற்சாலையும் தரைமட்டமாகுது. மிச்சம் மீதி இருக்கிற எல்லாத்தையும் டொயோட்டோ கம்பெனிக்கு விற்றுட்டு அடுத்து என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தார். 2ஆம் உலகப்போர் முடிஞ்ச டைமில் ஜப்பான் பொருளாதாரம் சாம்பலாயிடுச்சு. ஜப்பானில் எங்கேயுமே பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் இருந்தால் தானே கார் ஓட்ட முடியும். மக்கள் எல்லாம் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுன்னு தன்னோட வீட்டு வாசலில் உட்காந்து ஹோண்டா கதறி அழுகிறாரு. அப்போ அங்கே நிற்கிற சைக்கிளையும் புல்வெட்டுற மிஷினையும் பார்த்ததும் ஒரு புது ஐடியா கிடைக்கிது. ஹோண்டா உடனே புல்வெட்டுற மிஷினில் இருக்கிற மோட்டாரை கழட்டி சைக்கிளில் ஃபிட் பண்ணுறாரு. அப்போ தான் உலகின் முதல் மோட்டார் சைக்கிள் பிறந்த தினம். இதை பார்த்த எல்லோரும் ஹோண்டா கிட்ட எனக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுன்னு கேட்குறாங்க. இதையே பெரிய தொழிலாக செஞ்சால் என்னன்னு ஹோண்டாவுக்கு யோசனை வருது. ஆனால் இதை செய்ய பணம் வேணும் இல்லையா? அதனால் ஹோண்டா ஜப்பானில் இருக்கிற எல்லா சைக்கிள் கடைக்காரர்களுக்கும் லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு. அது என்னன்னா, முதலீடு செய்கிற சைக்கிள் கடைக்காரர்கள் மோட்டார் சைக்கிள் டிஸ்ட்ரிபியூட்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன். 5000 சைக்கிள் கடைக்காரர்கள் முன் வந்து பணம் தராங்க. ஹோண்டா மோட்டார் சைக்கிள் உதயமாகுது. முதல் மோட்டார் சைக்கிள் நல்லா இல்லைன்னு விமர்சனம் வருது. தானே வேலை செஞ்சு அடுத்து மோட்டார் சைக்கிளை ரெடி பண்ணுறாரு. அவரே ரெடி பண்ண மோட்டார் சைக்கிள் எப்படி இருக்கும்? மிகப்பெரிய வெற்றி பெறுது. சாய்கிரோ வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையை ஒப்பிடும்போது நாம் இன்னும் தோல்வியிலேயே பார்க்கலேன்னு தான் சொல்ல முடியும். இதை பற்றி பிற்காலத்தில் சாய்கிரோ ஹோண்டா சொன்னது, தான் ஆசைப்பட்ட ஒரு திட்டம் தோத்துட்டா துளி கூட கவலைப்பட மாட்டேன், இருக்கிறத வச்சு என்ன செய்யலான்னு யோசிப்பேன்னு சொல்லியிருக்காரு.